எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மாஸ்டரிங் டிஎன்பிசி ஜிஎஸ் வித் சந்தோஷ். ஸோ இந்தியன் எக்கனாமியில் இன்றைக்கி நம்ம செகண்ட் டாபிக் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரத்தின் இயல்பு, அதாவது பொருளாதாரத்தோட பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் நடத்திருப்பேன். 2 வீடியோவாக போட்டிருப்பேன். அதை போய் பார்த்துருங்கப்பா. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? ஸோ என்னோட வேலை என்ன அப்படின்னா, இப்போ ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாம்ஸும் நீங்கள் படிக்கிறீங்க. அதுக்கு தரமான நோட்ஸ் வேணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, கரெக்டாக? அப்போ அந்த தரமான நோட்ஸ் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய நேரமே ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா தரமான நோட்ஸ் வேணும் இல்லையா? அந்த தரமான நோட்ஸ் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை, சரியா? அந்த நேரத்தை என்கிட்ட கொடுங்க. உங்களுக்கு அந்த நோட்ஸை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஏன்னா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் எக்ஸாம்ஸ் கிளியரும் பண்ணியிருக்கேன், ஆர்டரும் வாங்கியிருக்கேன். முக்கியமாக எய்ம்டிஎன் யூடியூப் சேனலில் நான் நடத்தியே இருக்க நிறைய கிளாஸஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரியா? ஸோ ட்ரஸ்ட் மீ, நீங்கள் வந்து என் மேலே ஒரு ட்ரஸ்ட் வைங்க. அதை நான் வந்து காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. சரி, ஓகே, டாபிக் நம்ம போயிடலாம். என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம வீடியோ டெம்ப்ளேட்டு என்னெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டோம், 2 பார்ட்டாக வந்திருக்கும் அது. அதே போல் இப்போ பார்க்குறது செகண்ட் டாப்பிக்கு நேஷ்னல் இன்கம், தேசிய வருமானம். இதுவும் நான் 2 பார்ட்டாக தான் பிளான் பண்ணியிருக்கேன், சரியா? பார்த்துடலாம். ஓகே, என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம், ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ நான் எடுக்கிறேன் அப்படின்னா என்னெல்லாம் நான் பார்க்க போகிறேன் இந்த வீடியோவில் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, என்ன பார்க்க போகிறோம்? ஜிடிபி, மொத்த உள்நாட்டு வருமானம்னா என்ன, நிகர உள்நாட்டு உற்பத்தினா என்ன, தேசிய உற்பத்தினா என்ன, நிகர தேசிய தயாரிப்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கான்செப்ட் எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம், சரியா? நிகர தேசிய தயாரிப்புனா என்ன, அப்புறம் வந்து ஃபேக்டர் காஸ்ட் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், காரணி செலவு சந்தை விலை அப்படின்னா என்ன, அடுத்தது பெர் கேபிட்டா இன்கம்னா என்ன, தனிநபர் வருமானம்னா என்ன. இதை பற்றிலாம் இதெல்லாம் முக்கியமான எக்கனாமிக்கில் நிறைய தடவை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் என்னன்னா என்ன அப்படின்னு தான் படிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோ பாருங்கள், இதை நான் நிறைய சொல்ல போகிறேன், உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சரியா? அதே போல் இந்த பக்கம் பாருங்கள், இதுவும் ரொம்ப முக்கியமான டாபிக். ஜிடிபியில் உண்மையான ஜிடிபி, ரியல் ஜிடிபி, பேரளவு ஜிடிபி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரியல் ஜிடிபி, நாமினல் ஜிடிபி என்ன. ஜிடிபி நம்ம படிச்சிருப்போம், அது என்ன ரியல் ஜிடிபி, நாமினல் ஜிடிபி நடத்துகிறப்ப உங்களுக்கு சூப்பராக புரியும் பாருங்களேன். அடுத்தது வந்து பணமதிப்பு மாற்று விகிதம், ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்டு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நியூஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இதை பற்றி பேசாத இருக்க மாட்டாங்க, சரி? அதை பற்றிலாம் நம்ம நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஜாலியாக இருக்கும் இதெல்லாம், சரியா? அடுத்தது வந்து பவர் பர்ச்சேசிங் பேரிட்டி, பணத்தின் வாங்கும் திறன், இல்லை பணமதிப்பு வாங்கும் திறன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, சரியா? ஜஸ்ட் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, பவர் பர்ச்சேசிங் பேரிட்டி அப்படின்றது. அடுத்தது இந்தியாவின் வர்த்தக போட்டித்தன்மை, ட்ரேட் காம்படிட்டிவ் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் வந்து எந்த ஸ்கூல் புக்லேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. இதெல்லாம் இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கு, சரியா? ஆக்சுவலாக 12th ஸ்கூல் புக்கில் எங்கேயோ இருக்கும்னு நினைக்கிறேன், பட் டீட்டெயில்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே, இப்படி தான் ட்ரேடே நடக்குதா அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடுங்க. இந்த கான்செப்டாக நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்து பணவீக்க காரணிகள், ஏன்னா இன்ஃப்ளேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இன்ஃப்ளேஷன் காரணிகளை பற்றி தெரிஞ்சுப்போம், இதிலே தெரிஞ்சுப்போம், சரியா? ஜிடிபி பார்த்துடுறோம் இல்லையா? ஸோ அதனால் இதுலேயும் இதை பற்றி தெரிஞ்சுப்போம். ஓகே, ஸோ நம்ம இதில் தான் பார்க்க போகிறோம். நான் பிளான் பண்ணிக்கிட்டு 2 பார்ட்டாக பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம அப்படியே பார்த்துறோம் எப்படி போகுதுன்ட்டு, கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன? ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஓகேவா? மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்ட்டு தமிழில் சொல்லுவாங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ஓகே? ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, பெயர்லேயே இருக்குது, என்ன இருக்குது, தமிழ்லேயே எழுதுகிறேன், மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பேர்லேயே இருக்குது, என்னது இது? மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இப்போ ஒரு இந்தியாவை எடுத்துக்கோங்க, டெஃபினேஷன் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்தியாவில் ஒரு இந்தியன் இருக்கார், ஒரு 300 ருபீஸ் உள்ள ஒரு ப்ராடக்டை உற்பத்தி செய்கிறாரு. ஒரு ஃபாரினர் இருக்கார், எஃப்ஆர் ஃபாரின், ஓகே? 200 ப்ராடக்ட் உள்ள ஒரு 200 ப்ராடக்டை உற்பத்தி செய்கிறாரு. எதுக்குள்ளே உற்பத்தி செய்கிறாரு அப்படின்னா டொமஸ்டிக் டெரிட்டரி. இதுதான் டொமஸ்டிக் டெரிட்டரி. பாருங்கள், இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க பாருங்கள், டொமஸ்டிக் டெரிட்டரி. ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி, அந்த காலப்பகுதின்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள், உள்நாட்டு எல்லைக்குள், ஓகேவா? இந்த உள்நாட்டு எல்லைக்குள்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த உள்நாட்டு எல்லைக்குள் யார் வேணால் ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஃபாரினராக இருந்தாலும் சரி, இந்தியராக இருந்தாலும் சரி. ஆனால் அவர் எதுக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும்? இந்த டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். அப்போ ஜிடிபி எவ்வளோ வரும்? இங்கே 500 ரூபாய் வரும். ஏன்னா ஃபாரினராக 200, இந்தியன் வந்து 300 ரூபாய் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ ஜிடிபிசியை 500 ருபீஸ். ஆனால் அது எப்போ கால்குலேட் பண்ணுறாங்க? ஒரு நிதியாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி. எந்த காலப்பகுதி? பொதுவாக ஒரு நிதியாண்டு, ஓகேவா? அப்போ அது எப்படி எடுத்துப்பாங்க? ஏப்ரல் 1 மார்ச்
31 வரைக்கும் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த பீரியட் தான் ஃபினான்ஷியல் இயர். அதான் இங்கே சொல்கிறாங்க ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடிய உற்பத்திகள் எவ்வளோ டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ள அதை சொல்கிறது தான் ஜிடிபி. சிம்பிளா? ஓகே. நெக்ஸ்ட், இப்போது இந்த ஜிடிபியை நான் சொல்லிட்டேன். இப்படி தான் கால்குலேட் இந்த காலகட்டத்தில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ளே தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? ஒரு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. இந்த மெத்தட்ஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம். இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, எப்படிலாம் இதை கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சரியா? பாருங்கள், மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடுவதற்கான முறைகள் என்னென்ன முறைகள் இருக்குது? மதிப்பு கூட்டப்பட்ட முறைகள், வருமான முறைகள், செலவின முறைகள் அப்படின்னா செலவு முறை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வேல்யூ ஆடட் மெத்தட், இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்னு சொல்லிட்டு 3 மெத்தட் இருக்குது. ஓகேவா? இந்த மதிப்பு கூட்டல் முறைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஜிஎஸ்டிலலாம், இந்த ஜிஎஸ்டிக்கு இன்னொரு பேர் என்ன? வேல்யூ ஆடட் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகே, மதிப்பு கூட்டல் முறை. ஏன்னா இந்த மதிப்பு கூட்டல் முறையில் தான் நம்ம ஜிடிபியை மேக்ஸிமம் கேல்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ப்ரெசென்ட்டாகவும் இப்படி தான் கால்குலேட் பண்ணுறோம். அந்த வேல்யூ ஆடட் மெத்தட்ன்றது வந்து மோஸ்ட் அக்யூரேட் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஒரு மெத்தடையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது எப்படின்றத நீங்கள் பாருங்கள். சரியா? ஓகே, மதிப்பு கூட்டல் முறை அது என்ன? வேல்யூ ஆடட் மெத்தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ப்ராடக்ட் மெத்தட், தயாரிப்பு முறைன்னு சொல்லுவாங்க. சரியா? ஜஸ்ட் பேர், இன்னொரு பேருன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு டெஃபினேஷன் படிச்சிடலாமா? ஒரு நிறுவனம் தனது தயாரிப்பு மற்றும் சேவைகளை வாடிக்கையாளருக்கு வழங்குவதற்கு முன், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், வாடிக்கையாளருக்கு வழங்குவதற்கு முன் சேர்க்கும் கூடுதல் பொருளாதார மதிப்பு, அதாவது எக்கனாமிக் வேல்யூ ஆட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஒரு ப்ராடக்டை ஒரு செல்லருக்கு கஸ்டமருக்கு நீங்கள் செல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட் பண்ணுற வேல்யூ தான் என்ன வேல்யூ? மதிப்பு கூட்டல்னு சொல்லுவாங்க. சரி, இதை நான் எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்றத சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்மர் இருக்கார். சரியா? அந்த ஃபார்மர் வந்து 100 ரூபாய் ஒருத்துள்ள ஒரு கோதுமையை உற்பத்தி செய்கிறாரு. சரியா? என்ன பண்ணுறாரு? 100 ரூபாய் இப்போ இது டெஃபினேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டெஃபினேஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க. சரியா? வீட், அதாவது கோதுமையை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. சரியா? இவர் என்ன பண்ணுறாருன்னா, நல்லா அசியூம் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. என்ன அசியூம் பண்ணோம்? ஓகேவா? இந்த ஃபார்மர் உற்பத்தி செய்கிற எல்லாமே மதிப்பு கூட்டல், வேல்யூ ஆடட் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஏன்னா மதிப்பு கூட்டல் என்ன சொன்னாங்க? ஒரு ப்ராடக்டை உற்பத்தி செய்கிறதுக்கு ஆட் பண்ணக்கூடிய மதிப்பு தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டல். ஆனால் இந்த ஃபார்மர் வந்து உற்பத்தி செய்கிற எல்லா வீட்டுமே என்ன சொல்கிறேன்? 100 ரூபாய் ஒருத்துள்ள எல்லா கோதுமையுமே என்னது? மதிப்பு கூட்டல் அப்படின்றத நான் சொல்கிறேன். சரியா? இதை நான் போக இன்னொரு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இன்னும் நல்லா புரிஞ்சிடும். சரியா? இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு? 100 ரூபாய் ஒருத்துள்ள ஒரு வீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 50 ரூபாய் ஒருத்துள்ள வீட்டை தன்னுடைய ஓன் யூஸுக்கு வச்சுக்கிறாரு. ஓன் கன்சப்ஷன், சொந்த நுகர்வு. தமிழில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, சொந்த நுகர்வுக்கு, தன்னுடைய தேவைக்காக அவர் வச்சுக்கிறாரு. 50 ரூபாய் ஒருத்துள்ள வீட்டை அவர் எடுத்துக்கிறாரு, கணக்கு எடுத்துக்கிறாரு. அப்போ மீத 50 ரூபாய் ஒருத்துள்ள வீட்டு இருக்கு இல்லையா? அதை என்ன பண்ணுறாரு? மீத 50 rupees வீட்டு இருக்கு, அதை என்ன பண்ணுறாருன்னா விற்கிறாரு. யாருக்கு விற்கிறாருன்னா ஒரு பேக்கரிக்கு விற்கிறாரு. போட்டுங்க. என்ன பண்ணுறாருன்னா ஒரு பேக்கரிக்கு விற்கிறாரு. பேக்கரிக்கு எப்படி விற்கிறாரு? ஓகே, பேக்கரிக்கு விற்கிறாரு. பேக்கரிக்கு எவ்வளோக்கு விற்கிறாரு? அந்த 50 ரூபாய் ஒருத்துள்ள வீட்டை வந்து என்ன பண்ணுறாரு? விற்கிறாரு. ஓகே, இப்போ இந்த 50 ரூபாய் ஒருத்துள்ள வீட்டை வந்து இந்த பேக்கரி கடைக்காரன் வாங்கிட்டான். இப்போ இந்த பேக்கரி கடைக்காரன் என்ன பண்ணுவான்? அந்த வீட்டை அவன் விற்க மாட்டான். என்ன விற்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரெட்டாக தான் விற்பான். கரெக்டா? அந்த பிரெட்டாக விற்கும்போது அவன் அந்த வீட்டை மாற்றணும் இல்லையா? வீட்டை கோதுமையாக அரைச்சி அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரா கோதுமையை ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டை கோதுமையாக அரைச்சி அது கூட என்ன பண்ணணும்? ஈஸ்ட்டு, மைதா, சுகரு, பால் இதெல்லாம் ஆட் பண்ணி தான் பிரெட் தயாரிக்க முடியும். அப்போது அதெல்லாம் என்னது? இப்போ நான் சொன்னதெல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுடைய தரத்தை உயர்த்தி பிரெட்டாக மாற்றுறாரு. தரத்தை உயர்த்துறதுக்கு ஒரு சில செலவுகள் ஆகும் இல்லையா? அந்த செலவு தான் ஒரு அசியூம் பண்ணிக்கிறேன் 150 ரூபாய். இதுதான் மதிப்பு கூட்டல். ஓகேவா? இதுதான் என்னது? மதிப்பு கூட்டல். ஓகேவா? அப்போ வந்து எவ்வளோ ஆகுது? மொத்தம் 200 ரூபாய். இந்த 200 ரூபாய்க்கு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, விற்கிறாரு. செல்லிங் டு தி கஸ்டமர்.
அப்போ இந்த 150 ரூபான்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டல். இப்போ இங்கே பாருங்களேன், ஃபார்மர்ஸு அப்போது எவ்வளோ மதிப்பு கூட்டினாரு நீங்கள் கேட்கலாம். நான் அதுதான் நான் சொல்ல வரேன். அஸ்யூம் என்ன அஸ்யூம், ஃபார்மர் பண்ணுறது எல்லாமே என்னது, ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து என்னது மதிப்பு கூட்டல் தான். அதாவது சீடு வாங்கியிருப்பாரு அதெல்லாம் கிடையாது, அதை அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் மதிப்பு கூட்டல். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அதுக்கப்புறமா ரெண்டாவது அடுத்த இதுக்கு விற்கிறாரு பார்த்தீங்களா, விற்றதுக்கு அப்புறம் அவங்க ஆட் பண்ணுறாங்க பாருங்க, அதுதான் அவங்க அந்த வீட்டுக்கு ஆட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் மதிப்பு கூட்டல். அதுக்கு பண்ணக்கூடிய செலவு தான் மதிப்பு கூட்டலின் விலை. அப்போ மதிப்பு கூட்டல் எவ்வளோ இதில் பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ நான் என்ன சொன்னேன், மதிப்பு கூட்டல் என்ன, இது ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லாமே என்னது மதிப்பு கூட்டல்னு சொல்லிட்டேன். அப்போ வந்து 100 ரூபா. ஓகேவா, இப்போ நான் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க சொல்கிறேன். ஓகேவா, அதுக்கு அடுத்தது இதில் என்ன மதிப்பு கூட்டல், இது வந்து 50 ரூபாய் ஆட் பண்ணக்கூடாது, இது 150 ரூபாய் மட்டும்தான் மதிப்பு கூட்டல். அப்போ மொத்தம் எவ்வளோ, 250 ரூபாய் வந்து 250 தானா, ஓகே 250 ரூபாய் வந்து வேல்யூ ஆடட். ஓகேவா, அப்போ ஜிடிபி என்னது 250 ருபீஸ். அப்போ ஜிடிபி வந்து மதிப்பு கூட்டையில் கால்குலேட் பண்ணுறது இந்த மெத்தட் தான். இப்போ பாருங்களேன் என்ன சொல்கிறாங்க, ஜிடிபியோட டோட்டல் ஃபைனல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இந்த கூட்ஸ் வந்து செல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் கன்சியூம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். ஓகேவா, செல் ஆர் கன்சியூம், அந்த கூட்ஸை தான் என்ன பண்ணுவாங்க கால்குலேட் பண்ணுவாங்க. டோட்டல் ஃபைனல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு வித்தின் தி டொமஸ்டிக் டெரிட்டரி. அதெல்லாம் சொல்லி இந்த இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இது டோட்டல் ஃபைனல் வேல்யூனா கடைசியாக வரக்கூடிய பொருட்கள். அது என்னவா இருக்கும், செல்லாக இருந்தாலும் சரி கன்சியூமாக இருந்தாலும் சரி. அப்போ சரி, இங்கே என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, கன்சியூம் பண்ணுறாரு 50யா. ஜிடிபி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அந்த டெஃபினேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டோட்டல் ஃபைனல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ், அந்த கூட்ஸ் செல் பண்ணுறதா இருந்தாலும் சரி கன்சியூம் பண்ணுறதா இருந்தாலும் சரி. 50 ரூபாய் ஆச்சா, இங்கே என்ன பண்ணுறாரு, செல் பண்ணுறாரு 200 ரூபாய், 250 வந்துடுச்சா. பார்த்தீங்களா, இதுதான் ஜிடிபி. அதுதான் வேல்யூ ஆடட் மெத்தட்லையும் அதே வருதா, புரியுதா, 100 150. ஓகேவா, புரியாதவங்க நான் ரிப்பீட் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த 50 ரூபாய் ஏன் நான் இதில் சேர்க்கலை, இப்போ பாருங்க 100 ரூபாய், இங்கே 200 ரூபாய் நான் ஏன் போடலை. ஓகே, இங்கே வந்து 200 ரூபாய் நான் ஏன் போடலை, 200 ரூபாய் போட்டிருந்தா 300 ரூபாய் வந்திருக்கும் இல்லையா. ஏன் நான் போடலை அப்படின்னா, இது என்ன குட்ஸ் அப்படின்னா இன்டர்மீடியேட் குட்ஸ். இது என்ன இன்டர்மீடியேட் குட்ஸ், நம்ம ஆல்ரெடி போன வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்டர்மீடியேட் குட்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருப்பேன். இடைநிலை பொருட்கள். அப்படியே டெஃபினேஷன் போங்க. டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க, ஃபைனல் குட்ஸ். ஓகேவா, என்ன சொல்கிறாங்க, ஃபைனல் குட்ஸ் தான் சொல்கிறாங்க. கடைசி பொருட்கள் மட்டும்தான் கணக்கிட வேண்டும். அப்போது இடைநிலை பொருட்களை ஜிடிபியில் கணக்கிடக்கூடாது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், சரியா. அப்படி நான் கணக்கிட்டேன் அப்படின்னா பாருங்கள், இங்கே ஆல்ரெடி 100 ரூபாய் போட்டேன், ஃபார்மர் ஆட் பண்ணுறது எல்லாமே மதிப்பு கூட்டல். அந்த 100 ரூபாயில் என்ன இருக்குது, அந்த 50 ரூபாயும் இருக்குது. அந்த 50 ரூபாய்க்கு பொருள் தான் இங்கே விற்கிறான். இப்போ இங்கேயும் நான் வந்து 200 ரூபாய் போட்டேன்னா இங்கேயும் 50 ரூபாய் கவுண்டிங் ஆகிடும், இங்கேயும் 50 ரூபாய் கவுண்டிங் ஆகிடும். என்ன ஆகிடும், டபுள் கவுண்டிங் ஆகிடும். ஸோ இதனால தான் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் வரும், தப்பான ஜிடிபியை கால்குலேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ சிம்பிளாக நீங்கள் இது புரியலனா கூட இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்மீடியட் பொருளில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஜிடிபியில் கால்குலேட் பண்ணக்கூடாது, ஒன்லி தி ஃபைனல் குட்ஸ். ஓகேவா, மதிப்பு கூட்டல், இது மதிப்பு கூட்டல், இது மதிப்பு கூட்டல். ஓகேவா, அது மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்த 50 ஏன் கால்குலேட் பண்ணக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜிடிபியாக கால்குலேட், ஃபைனல் வேல்யூ ஆஃப் கால்குலேட் பண்ணாலும் அந்த 250 தான் வருது. ஓகேவா, வேல்யூ ஆடட் மெத்தடில் பாருங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, 100 ரூபாவும் 150 ரூபாவும் கால்குலேட் பண்ணால் 250 தான் வருது. ஸோ இதாங்க கான்செப்ட், தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் நடக்குது, இதுதான் பேக்ரவுண்டு. இதை யாருமே சொல்லித்தர மாட்டாங்க நமக்கு. ஜஸ்ட் எதப்பா வேல்யூ ஆடட் மெத்தடு, இதை படிச்சுக்கோங்கப்பா, இது எக்ஸாமுக்கு வரப்பா, அதை சொல்லிட்டு போயிடலாம். நான் எதுக்காக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கணும், இதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும், நான் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லித்தரணுன்றது தான் என்னுடைய ஆசை, சரியா. ஸோ நல்லா இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ரிப்பீட் பண்ணி போட்டு பாருங்கள். இது ஏன் நான் 50 ருபீஸ் கவுண்ட் பண்ண, டபுள் கவுண்டிங், அது ஏன், அது என்ன குட்ஸ், இன்டர்மீடியட் குட்ஸ், அதனால தான் நம்ம அதை கால்குலேட் பண்ணலை, சரியா. ஓகே, அடுத்த மெத்தட் வந்து வருமான முறை, இன்கம் மெத்தட். அது என்ன வருமான முறை, இதே தான். இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறதை நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, நான் லாஸ்ட் வீடியோவில் எக்கனாமிக்ஸில் லாஸ்ட் வீடியோஸில் 2 இதை நடத்திருப்பேன். அதாவது வட்ட ஓட்டம், அதில் ஒரு கான்செப்டை பற்றி நடத்திருப்பேன். என்ன கான்செப்ட், ஹவுஸ் ஹோல்ட் செக்டர் இங்கே இருக்காங்க, ப்ரைவேட் செக்டர் இங்கே இருக்கிறாங்க, அவங்க என்ன விற்கிறாங்க, இவங்களுக்கு என்ன கிடைக்குது, லேண்ட் லேபர் கேபிட்டல் கிடைக்குது, லேண்ட் லேபர் கேபிட்டல், அப்புறம் வந்து ஆண்டர்பிரனர். ஓகே,
இவங்களுக்கு என்னென்ன கிடைக்குது? லேண்டுக்கு ரெண்ட்டு, லேபருக்கு வேஜஸ்ஸு. நான் சிம்பிளாக போடுறேன். இதை வந்து நான் டீட்டெயில்டாக போன வீடியோ நடத்திருப்பேன். அதை போய் பார்த்துருங்க. சரியா? புரியலண்ணா என்ன சார் மொட்டையாக நடத்துறீங்கன்னு கேட்டுறாதீங்க. ஓகேவா? கேபிட்டலுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு, ஆண்டர்பனருக்கு வந்து ப்ராஃபிட். சரியா? இப்போ பாருங்கள், இது வந்து இப்போது இந்த ப்ரைவேட் செக்டர் இந்த இன்புட் எல்லாம் வாங்கி ஒரு ₹100 ஒர்த்துள்ள ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ₹100 எப்படி பிரித்து கொடுப்பாங்க? ₹10, ₹20, ₹30, ₹40 பிரிப்பாங்க. ஓகே, இந்த பிரிக்கிறத கால்குலேட் பண்ணுறது ஒன்று தான், இப்படி கால்குலேட் பண்ணுறது ஒன்று தான். இவங்களுக்கு வர இன்கம், யாருக்கு வர இன்கம், இந்த ஹவுஸ் ஹோல்ட் செக்டருக்கு வர இன்கமும் கால்குலேட் பண்ணுறது ஒன்று தான். இப்போ இதை கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வரும்? ₹100 தான் வரும். இப்படி தான் இதை கால்குலேட் பண்ணுறோம். பாருங்கள், ப்ராஃபிட் ஏர்ன்டு பை தி ஆல் ஃப்ரேம்ஸ் நிறுவனம், இன்ட்ரெஸ்ட்டு, கேபிட்டலு, அதான் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பை ஆல் தி கேபிட்டல் டிப்ளாய்டு, ரெண்ட்டு, லேண்டுக்கு ரெண்ட்டு, அப்புறம் வந்து வேஜஸ். இதை தான் இங்கே சொல்கிறாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதாங்க, இப்போ இந்த ப்ராடக்ட் ₹100 ஒர்த்துள்ள ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா, இந்த ₹100 ஒர்த்துள்ள ப்ராடக்ட் எப்படி போகுது? இந்த வேலை, இந்த ருப்பீஸ் இப்படியா தானே டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா இது நல்லா இப்போ புரிஞ்சுட்ருக்கு உங்களுக்கு. இதை கால்குலேட் பண்ணால் ₹100 தானே வருது. அதுதான் இன்கம் மெத்தட். இவங்களுடைய இன்கம்மை கால்குலேட் பண்ணாலும் இதே ₹100 தானே வருது. அப்போ இதுவும் ஜிடிபி தானே. அதுதான் இங்கே கால்குலேட் பண்ணுறாங்க. பாருங்கள், அனைத்து நிறுவனங்களும் சம்பாதிக்கும் லாபம். இது படிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். அப்புறம் வட்டி, அப்புறம் இயற்கை வளங்களுக்கு வாடகை, அடுத்தது ஊதியம். இது எல்லாமே கால்குலேட் பண்ணால் தான் இன்கம் மெத்தட். இது சிம்பிள். இது மட்டும் தெரிஞ்சுக்கினா போதும். சரியா? ஓகே, இப்போ 2 மெத்தட் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன மெத்தடு? வேல்யூ ஆடட் மெத்தட்னா என்ன, இன்கம் மெத்தட்னா என்ன. அடுத்தது என்ன மெத்தட்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், செலவீன முறை. என்ன செலவு? இப்போ பாருங்கள், இந்த ₹100 ஒர்த்துள்ள ப்ராடக்ட் இந்த ப்ரைவேட் செக்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதை யார் வாங்க போகிறா? அடுத்த செக்டார்ஸ். ஓகே, வேறு எதனா செக்டார்ஸ் வந்து வாங்குவாங்க. ஓகேவா? யார் வாங்குவா? ஹவுஸ் ஹோல்ட் செக்டர் வாங்குவாங்க. இல்லைனா இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு 2 செக்டார்னு போன வீடியோவில் சொல்லி கொடுத்தேன். இதில் மொத்தம் எத்தனை செக்டார் இருக்காங்க? ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் இருக்காங்க, கவர்மெண்ட் செக்டார் இருக்காங்க, ப்ரைவேட் செக்டார் இருக்காங்க, எக்ஸ்டர்னல் செக்டார். போன வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ புரியாது. அதனால போன வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. சரியா? ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் இப்போ வந்து ஒரு ப்ரைவேட் செக்டர் ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனா இந்த 3 செக்டார் வந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு 2 செக்டாரை வச்சு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகேவா? இவங்க எவ்வளோக்கு வாங்குவாங்க? என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதை தான் வாங்குவாங்க. அப்போ இவங்க பண்ணுற செலவையும் கால்குலேட் பண்ணால் என்னது? அதே ₹100 தான். இவங்க எவ்வளோ செலவு பண்ணுவாங்க? ₹100 செலவு பண்ணுவாங்க. அப்போ இவங்க செலவு பண்ணுறதை கால்குலேட் பண்ணாலும் அது என்னது? ஜிடிபி தான். அதுதான் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். இப்போ படிங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடுவது அனைத்து துறைகளின் செலவின பக்கத்தை பார்ப்பதன் மூலம் ஆகும். சொன்னா அனைத்து செக்டார்ஸும் ஒரு ப்ராடக்டை வாங்குறாங்கன்னா அவங்க பண்ற எக்ஸ்பெண்டிச்சரும் சேம் தான். இப்போ இவங்களுக்கு வர இன்கமும் ₹100 தான், இதை வாங்க போகிறதும் இவங்க ₹100 தான். அப்போ எப்படி இது வந்து இன்கம் மெத்தடு, இவங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். அதுதான் இங்கே சொன்னேன். இப்போ இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் கேல்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா நீங்கள் புக்கில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் என்ன பண்ணியிருப்போம்? ஈவன் நான் கூட என்ன பண்ணியிருக்கேன், வந்த புதுசில் ஓகேப்பா இதை மனப்பாடம் அடிச்சிடும், இது வந்துச்சுன்னா எக்ஸாமில் போட்டுருவோம் அப்படின்னு தான் நினைப்போம். இப்போ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு நான் சொல்லட்டா? எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஓகே, இப்போது சின்றது அசியூம் பண்ணியிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. சின்றது ஹவுஸ் ஹோல்ட் செக்டார், ஜின்றது கவர்மெண்ட் செக்டார், ஐன்றது ப்ரைவேட் செக்டார், எக்ஸ்ன்றது எக்ஸ்டர்னல் செக்டார். ஓகே, இப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. சி வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க. ஓகே, இது என்ன மெத்தட்? இது ஜிடிபியில் கேல்குலேட் பண்ணுற மெத்தடு. ஜிடிபி என்ன கேல்குலேட் பண்ணுது? உள்நாட்டில் வாங்கக்கூடிய பொருட்களில் மட்டுமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணுது. ஆனால் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, ஒரு பொருளை உள்நாட்டில் வாங்குறீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளிநாட்டிலையும் வாங்குவீங்க. கரெக்டாக? வெளிநாட்டில் இம்போர்ட்டட் ப்ராடக்ட்டை நீங்கள் விரும்புவீங்க சம்டைம்ஸ். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஜிடிபியில் அதை கேல்குலேட் பண்ணக்கூடாது இல்லையா? ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை டொமஸ்டிக் டெரிட்டரியை விட்டு வெளியே இருக்கிற பொருளை வாங்குறீங்க. அப்போ அதை மைனஸ் பண்ணணும் இல்லையா? அதே போல தான் அப்போ சி டேஷ்ன்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சி மைனஸ் சிஎம். சிஎம் ஃபார் இம்போர்ட். எம் ஃபார் இம்போர்ட். அதாவது இம்போர்ட்னா வெளிநாட்டிலேருந்து வாங்கக்கூடிய பொருள் வந்து நம்ம இந்தியாவில் டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ளே கணக்கிட முடியாது. ஜிடிபி வந்து டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் கேல்குலேட் பண்ண வேண்டும். அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சி ஃபார் ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் வாங்கக்கூடிய பீப்புள்ஸ் வாங்கக்கூடிய இம்போர்ட்டட் ப்ராடக்ட்டை நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? சி மைனஸ் என்னது, அது கரெக்டாக எழுதுகிறேன். சி மைனஸ் சிஎம். ஓகேவா? சிஎம் ஃபார் இம்போர்ட். ஓகே, அடுத்தது ஐ.
அதே போல தான் ஐன்றது என்னது பிரைவேட் செக்டர். பிரைவேட் செக்டர் வெளிநாட்டு பொருளில் வாங்குவாங்க. ஸோ அதனால பிரைவேட் செக்டர் பண்ணுறது நம்ம கேல்குலேட் பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும் ஐஎம். ஓகேவா? அதே போல் அரசு துறைகளும் வெளிநாட்டு பொருளை வாங்கும், அதை நம்ம ஜிடிபியில் சேர்க்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் செக்டர் ஆல்வேஸ் பைஸ் தி அவங்க வந்து வெளிநாட்டு பொருளை உள்நாட்டு பொருளை வெளியே வாங்கிட்டு போயிடுவாங்க. அது நமக்கு தேவை கிடையாது. வெளிநாட்டவர் வாங்கக்கூடிய பொருள் அவங்க இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் தான் எப்போதுமே வாங்குவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டரில் அதாவது மைனஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சரியா? வெறும் டொமஸ்டிக் பொருள் கால்குலேட் பண்ணாலே போதும் அவங்களுக்கு. இப்போ பாருங்களேன், இப்போ வெளிநாட்டில் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து எதை வாங்க போறாரு? வெளிநாட்டு பொருளை வாங்க போறாரு. உள்நாட்டு பொருளை தானே வாங்க போறாரு. அவருக்கு எதை மைனஸ் பண்ணணும்? தேவையே கிடையாது இல்லை. அப்போ எல்லாமே ஒரு கவுண்டில் வந்துடுவார். அப்போ பாருங்க, சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது லாஸ்ட்டாக சொன்னது. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சி டேஷ் என்ன? சி மைனஸ் சிஎம் ப்ளஸ் ஐ டேஷ் என்ன? ஐ மைனஸ் ஐஎம் ப்ளஸ் கீழே போடுறேன் ஜி மைனஸ் ஜிஎம் ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா? இப்போ இந்த எம் இருக்கிறதுல நான் காமனாக எடுத்துடுறேன். சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் ஓகேவா மைனஸ் சிஎம் ப்ளஸ் ஜிஎம் ப்ளஸ் ஐஎம் ஐயோ இடம் பத்தலையே ப்ளஸ் எக்ஸ். இப்போ இதை தான் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜியை இது என்ன பண்ணுறேன்? சிஎம் ஜிஎம் ஐஎம்மை வந்து நான் ஒரே எம்மாக ஆக்கிடுறேன். மைனஸ் எம் ப்ளஸ் எக்ஸ். இப்படிதான் ஒரே டினோஷன் ஆக்கிடுறேன். புரியுதா? சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம். இதுதான் கான்செப்ட். புரியுதா? இப்படி தான் கேல்குலேட் பண்ணுறேன் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஃபார்முலா உங்களுக்கு தேவையில்லைங்க, பட் அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும்ல. 4 பேர் உங்களுக்கு கேட்குறாங்க, நாளைக்கு உங்களுக்கு பையன் கேட்குறான், அம்மா இந்த ஃபார்முலா மனப்பாடம் அடிக்கிறேன், இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் இதை சொன்னேன். சரியா? ஸோ சி டேஷ் என்பது சி மைனஸ் சிஎம். சின்றது என்னது? ஹவுஸ் ஹோல்ட் செக்டர். அந்த ஹவுஸ் ஹோல்ட் செக்டர் இந்த சி டேஷ் என்பது என்னது? டொமஸ்டிக்கலி ப்ரொடியூஸ்டு மட்டும்தான். இதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? பாருங்கள், சி டேஷ் என்பது டொமஸ்டிக்கலி ப்ரொடியூஸ் உள்நாட்டில் வாங்கினது மட்டும்தான். அப்போ சி டேஷ் என்பது என்னது? மொத்தமாக வாங்கின பொருள், அதாவது இம்போர்ட் பண்ண பொருளை நம்ம என்ன பண்ணுறோம்? மைனஸ் பண்ணுறோம். அதுதான் சி டேஷ். சரியா? இது சி டேஷ். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 3 மெத்தட் பார்த்தோம். என்னென்ன மெத்தட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் மெத்தடு, இன்கம் மெத்தடு, அடுத்தது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். இதெல்லாம் என்னது? ஜிடிபியை கால்குலேட் பண்ணுற மெத்தடு. எக்ஸாமில் இதுதான் கேட்பாங்க. வேல்யூ ஆடட் மெத்தட்னா என்ன, இன்கம் மெத்தட்னா என்ன, அடுத்தது என்னது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்னா என்னன்றது கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங்ஸ் ஆர் கால்குலேட்டட் பை தி ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. கால்குலேட்டர்ன்றது ஜிடிபி மெத்தட் அப்படின்னு கேட்பாங்க. இந்த மெத்தட்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சரியா? ஓகே. இப்போ ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறது யார்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், தேசிய புள்ளியியல் நிறுவனம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய வாட்டி இதை கேட்டிருக்காங்க. இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் கீழ் வருது. ஆப்ஷனில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஃபினான்ஸ்ன்ற ஆப்ஷன் தப்பு. எந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை. யார் வரா? இந்த என்எஸ்ஓ அப்படின்றது வராங்க. சரியா? ஓகே. அப்போ ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறது எத்தனை மெத்தடில் கால்குலேட் பண்ணுறாங்க? 3 மெத்தடில் கால்குலேட் பண்ணுறாங்க. அது யார் கால்குலேட் பண்ணுறாங்க? என்எஸ்ஓ கால்குலேட் பண்ணுறாங்க. 2019 இதுக்கு 2019க்கு முன்னாடி ஓகேவா என்ன பேர் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய பேர் வந்து சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், மத்திய புள்ளியியல் அமலாக்கம் நிறுவனம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா என்எஸ்எஸ்ஓ, தேசிய மாதிரி நிறுவனம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ், நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன். பார்த்தீங்களா? ஆர்கனைசேஷன் தேசிய மாதிரி சர்வே, அதாவது ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு தமிழ் தெரியல, நான் பார்த்து சொல்கிறேன். சரியா? நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன், தேசிய ஏதோ சொல்லுவாங்களே, ஒரு நிமிஷம் நான் பார்த்து சொல்கிறேன். தேசிய மாதிரி கணக்கெடுப்பு அலுவலகம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தமிழ் என்ன? தேசிய மாதிரி அப்படி எழுதிக்கோங்க. தேசிய மாதிரி கணக்கெடுப்பு
அலுவலகம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன். ஆஃப்டர் 2019 என்எஸ்எஸ்ஓவும் என்ன எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, என்எஸ்எஸ்ஓவும் சிஎஸ்எஸ்ஓவும் கவர்மெண்ட் கம்பைன் பண்ணிட்டாங்க. கம்பைன் பண்ணிட்டு அது என்னவா மாற்றிட்டாங்கன்னா என்எஸ்ஓவா மாற்றிட்டாங்க. 2019 மேன்னு நினைக்கிறேன். ஓகேவா, மே 2019 என்எஸ்ஓவா பேர் மாற்றம் செய்யப்பட்டது. பிஃபோர் என்னவா இருந்தது, சிஎஸ்ஓவா இருந்தது. அது எது கூட கம்பைன்ட் ஆயிடுச்சு, என்எஸ்எஸ்ஓ கம்பைன் ஆயிடுச்சு. அப்போ 2019 அப்புறம் என்னன்னு கூப்பிடுறாங்க, என்எஸ்ஓன்னு கூப்பிடுறாங்க. சரியா, ஓகே. என்எஸ்ஓ வந்து எந்த மெத்தடில் கால்குலேட் பண்ணுறாங்க ஜிடிபியை, வேல்யூ ஆடட் மெத்தடு, எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் மெத்தட் கால்குலேட் பண்ணுறது கிடையாது. இப்போ எதில் பண்ணுறாங்க, ரெண்டு மெத்தடில், மதிப்பு கூட்டப்பட்ட முறையிலையும் செலவின முறையில் மட்டும்தான் கால்குலேட் பண்ணுறாங்க. மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட், கரெக்டான மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். உதாரணத்துக்கு இதில் வந்து ஒரு 100 பில்லியன் வருதுன்னு வச்சுக்கோங்க ஜிடிபி. இதில் வந்து 102 பில்லியன் வருது அப்படின்னா அந்த 2 பில்லியன் என்பது எரர். ஓகேவா, புரியுதா, எரர். அப்போ எது 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 அக்யூரேட் மெத்தடு, வேல்யூ ஆடட் மெத்தட் தான் அக்யூரேட் மெத்தட். ஏன்னா இதுதான் ஃபைனலாக எடுத்துப்பாங்க. அது ரெண்டு மெத்தடில் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க, கிராஸ் செக் பண்ணுறதுக்கு. இதை மட்டும் தான் அவங்க ஃபைனலாக எடுத்துப்பாங்க. சரியா, ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் ஜிடிபினா என்ன, ஜிடிபி வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா, ஓகேவா, அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேல்யூ ஆடட் மெத்தட்ன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேல்யூ ஆடட் மெத்தட் இன்னொரு மெத்தட்லேயே சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்ட்டு நல்லா கவனிங்க. ஓ, வேல்யூ ஆடட் மெத்தட் நோட்டீஸ் நல்லா உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3 செக்டார்ஸ் இருக்கும் பேஸ்ட் ஆன் தி ப்ரொடக்ஷன். பிரைமரி செக்டார் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓகேவா. செகண்டரி செக்டார், இது அப்பயே சொல்லியிருக்கணும், இப்போ சொல்கிறேன் பரவாயில்ல. டெர்ஷரி செக்டார், ஓகேவா. இப்போது பிரைமரினா யாரு, அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் 100 ரூபாய் ஒருத்துள்ள வீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அவர் வந்து. செகண்டரி செக்டர்னா என்னது, வீட்டை வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர்னு சொல்லுவாங்க, உற்பத்தி துறைன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 100 ரூபாய் வீட்டை இவங்க வாங்குறாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, கோதுமையாக மாற்றிடுவாங்க, அதாவது அரைச்ச கோதுமையாக மாற்றிடுவாங்க. அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆசீர்வாத் கம்பெனி, பில்ஸ்பெரி கம்பெனிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, வீட்டை வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதாவது வீட் பவுடராக மாற்றிடுவாங்க, கோதுமையாக மாற்றிடுவாங்க. சரி, அது வந்து என்னது, அந்த மதிப்பு கூட்டு. இப்போ வந்து அந்த வீட்டை வந்து அரைக்கிறதுக்கு வந்து மதிப்பு கூட்டல் அந்த மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது மதிப்பு கூட்டுறதுக்கு. அதனால வந்து 200 ரூபாய் விற்குவாங்க. யாருக்கு விற்பாங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விற்கிறாங்க. டெர்ஷரி செக்டர் என்னது, சேவைத்துறை. அப்போ எக்ஸாம்பிள் இது ஹோட்டல் வச்சுப்போம், இதை நான் இங்கே எழுதுறேன். இது வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார், இது வந்து சேவைத்துறை, அதனால ஹோட்டல் வச்சுக்கோங்க. ஹோட்டல் என்ன பண்ணுவாங்க, 300 ரூபாய்க்கு என்ன விற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு இங்கே வந்து கோதுமை, அதாவது பவுடர்டு வீட்டாக மாறிடுது. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறது, இந்த வீட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்க, சப்பாத்தியோ பரோட்டாவோ போட்டு தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னா 300 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். சரியா, 100 ரூபாய் வாங்கின பொருளை என்ன பண்ணுறாங்க, 100 ரூபாய்க்கு இவன் விற்கிறான். 100 ரூபாய்க்கு விற்கிற பொருளை இவன் என்ன பண்ணுறாங்க, மதிப்பு கூட்டல் பண்ணி 200 ரூபாய்க்கு இவன் விற்கிறான். 200 ரூபாய்க்கு வாங்கின பொருளை இவன் என்ன பண்ணுறான், 100 ரூபாய் ஆட் பண்ணி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு என்ன பண்ணுறான், சப்பாத்தியே போட்டு என்ன பண்ணுறான், கன்சியூமருக்கு செல் பண்ணுறான். ஓகேவா, இப்போ இதில் மதிப்பு கூட்டல் என்ன அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். இப்போது இதில் மதிப்பு கூட்டல் நான் ஆல்ரெடி சொன்னேன், பிரைமரி செக்டரா, விவசாயி ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லாமே வேல்யூவே மதிப்பு கூட்டல் தான். ஓகேவா, இதில் என்ன மதிப்பு கூட்டல் வரும், நல்லா கவனிங்க. 200 வந்து வாங்குறான், எவ்வளோ ஆட் பண்ணுறான், 100 வந்து மதிப்பு கூட்டல் பண்ணுறான். இது என்ன மதிப்பு கூட்டல், 200க்கு வந்து வாங்குறான், 200க்கு வந்து வாங்குறான், எவ்வளோ மதிப்பு கூட்டல் பண்ணுறான், 100 ரூபா மதிப்பு கூட்டல் பண்ணுறான். ஓகேவா, 300 ரூபா வந்துருச்சா, இதுதான் மதிப்பு கூட்டல். இப்போ பாருங்களேன், டோட்டல் ஃபைனல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வெதர் வீக், அதாவது நான் ஜிடிபியோட டெஃபினேஷன் சொல்லிட்டு இருக்கேன். கடைசியாக வாங்கக்கூடிய பொருள் அது கன்சியூம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இங்கே என்ன பண்ணுறான் செல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டோட்டல் ஃபைனல் வேல்யூ என்னது 300 ரூபாய். வந்துருச்சா, வந்துருச்சா. இதையே நான் ஆட் பண்ணல, இது என்னது இன்டர்மீடியட் கூட்ஸ். டைரெக்டாக என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணலை. ஓகே, என்ன பண்ணுறான், இதை வாங்கி இதனுடைய வடிவத்தை மாற்றுறான், இதை வாங்கி இதனுடைய வடிவத்தை மாற்றுறான். அப்போ இது என்ன குட்ஸாக மாறிடுது, இன்டர்மீடியட் குட்ஸாக மாறிடுது, இன்டர்மீடியட் குட்ஸாக மாறிடுது. அதனால தான் டோட்டல் ஃபைனல் வேல்யூ என்னது இந்த 300 ரூபாய். வேல்யூ மெத்தடில் பண்ணாலும் என்னது 300 ரூபாய். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, ரிப்பீட் பண்ணி பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேவா, ஓகே. இது வரைக்கும் பார்த்தோமா. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். என்ன ப்ராடக்ட், கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க.
ஓகே, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன? தேசிய உற்பத்தி. இப்போ பாருங்க, எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு நான் இதுக்கு வரேன். சரியா? அதுதான் இந்த பிளாங்க் சைடில் கொண்டு வந்தேன். இப்போ இந்தியா இருக்கு. இந்தியா எப்படி போட்டுறேன் பேசாம. இதை முடிச்சுட்டு அடுத்த வீடியோ வேணால் பார்க்கலாம், ரொம்ப லென்த்தாக போயிடக்கூடாது. ஓகே. இப்போ இந்தியா, ஓகேவா? இது யூஎஸ்ஏ அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்தியாவில் ஒரு இந்தியன் வந்து 200 ரூபாய் பொறுத்துள்ள ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஓகேவா? ஒரு ஃபாரினர் வந்து 300 ரூபாய் வருத்துள்ள ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. யூஎஸ்ஏல இந்தியர், ஐ ஃபார் இந்தியா, அதை நான் போட்டுறேன் இல்லைண்ணா, தெரியும் நினைக்கிறேன். ஓகே, ஐ ஃபார் இந்தியா, எஃப் ஃபார் ஃபாரினர். சரியா? இப்போ இந்த இடத்துல யூஎஸ் வெளிநாட்டில், இப்போ எக்ஸாம்பிள் யூஎஸ் எடுத்துக்கிறேன், வெளிநாட்டில் 400 ரூபாய் ஒருத்துள்ள ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. சரியா? இப்போ ஜிடிபி என்னன்னு சொல்லுவீங்க? ஜிடிபி வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அது ஃபாரினாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி. அப்போ எவ்வளோ வருது இந்த இடத்துல? 300 + 200, 500 ரூபாய். இப்போது கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்டு, இது என்னது? கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்டு மொத்த தேசிய உற்பத்தி. அது எப்படி அப்படின்னா, ஃபார்முலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஜிடிபி ப்ளஸ் ஃபார்முலா இப்போ தேவையில்ல, குழப்பல. நான் ஃபஸ்ட்டு தேசிய உற்பத்தின்றதை என்னன்னு சொல்லிடுறேன், அப்புறமா ஃபார்முலாக்கு வரேன். இந்தியர்கள் ப்ரொடியூஸ் பண்ணது மட்டும்தான். இந்தியர்கள் ப்ரொடியூஸ் பண்ணது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நான் ஃபஸ்ட்டு போட்டுறேன். இந்தியர்கள் ப்ரொடியூஸ் பண்ணது 200, 400, அப்போது 600. ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஜிஎன்பினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்கள் ப்ரொடியூஸ் பண்ணது மட்டும்தான். சரியா? 200 ரூபாய் + 400 ரூபாய் அப்படின்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய். ஓகே, எப்படி இது? 200 ரூபாய், 400 ரூபாய், 600 ரூபாய். சரியா? இதை ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎன்பி ப்ளஸ் ஜிடிபி ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட், வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர காரணி வருமானம். நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஜிடிபி என்ன? ஜிடிபி என்ன? 500 ரூபாவா? நெட் ஃபேக்டர் ஃப்ரம் இன்கம் அப்ராட்னா, ஓகேவா, 300 ரூபாவையும் 400 ரூபாவையும் டிஃப்ரென்ஸு. அதாவது இந்தியர் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு? 400 ரூபா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஃபாரினர் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு? 300 ரூபாய். அதை மைனஸ் பண்ணணும். ஏன் மைனஸ் பண்ணணும்? நமக்கு இந்தியர்கள் ப்ரொடியூஸ் பண்ணது மட்டும்தான் தேவை. அதனால 400 ரூபாய் இங்கே கூட்டிட்டு 300 ரூபாய் இங்கே மைனஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே எவ்வளோ வருது? மொத்தம் 600 ரூபாய் வருதா? 500 + 100, 600 வந்துருச்சா? 600 ரூபாய் இங்கே சொன்னேன்னா 200, 400, 600, அதே போல் தான் ஃபார்முலா அப்படி கால்குலேட் பண்ணால் வந்துருச்சு 600 ரூபாய். இப்படி தான் கால்குலேட் பண்ணாங்க. சரியா? இப்படி டேரெக்டாக பண்ண மாட்டாங்க, இப்படி தான் கால்குலேட் பண்ணாங்க, மைனஸ் பண்ணுவாங்க. சரியா? அதுதான் இங்கே சொல்கிறேன். ஓகே, ஜிஎன்பி இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் தி அப்ரோட், வெளிநாட்டில் இருந்து வரும் நிகர காரணி வருமானம். இந்தியர்கள் மட்டும் பார்க்கக்கூடியது. டோட்டல் ஃபைனல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விச் ஆர் ப்ரொடியூஸ்டு பை தி நார்மல் ரெசிடென்ட், சாதாரண குடியிருப்பாளர்னா இந்தியன்ஸ் மட்டுமே. ஃபாரினர் நாட் அலோட் இன் திஸ் ஜிஎன்பி. சரியா? என்எஃப்ஐஏனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி தான் கால்குலேட் பண்ணுறாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு தேய்மானம் டெப்ரிஷியேஷன் ஒரு கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? டெப்ரிஷியேஷன் என்ன? இப்போ ஒரு பொருளை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நம்ம கேபிட்டல் குட்ஸை வச்சு தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை டிசைட் பண்ணுறாங்க நான் சொன்னேன்னா. அப்போ அதே இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மிஷின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மிஷின் வந்து வருஷம் ஒரு தேய்மானம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக? அந்த மிஷின் வந்து வாங்கின பொருளோட, இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோன்னா, அடுத்த வருஷம் அதை விற்கிறீங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்க முடியாது இல்லையா? அதோட மதிப்பு குறையுது இல்லையா? அதுதான் வந்து டெப்ரிஷியேஷன், தேய்மானம். ஒரு பொருளின் அன்றாட பயன்பாட்டினால் வரும் சேதத்தினால் அதன் மதிப்பு குறைகிறது. அந்த குறையும் மதிப்பு குறைக்கிறாங்களே, அதுதான் டெப்ரிஷியேஷன். அப்போ வருஷம் நம்ம ஜிடிபி கால்குலேட் பண்ணும்போது நம்ம குறைக்கணும் இல்லையா? அதனால தான் டெப்ரிஷியேஷன் ஒரு வேல்யூ வச்சு நம்ம குறைக்கிறோம். சரியா? அப்போது நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, ஜிடிபின்னா என்னன்னு பார்த்துட்டோம், ஜிஎன்பினா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம இதுலேருந்து ஏதோ மைனஸ் பண்ண போகிறோம். அந்த மைனஸ் பண்ணுறது தான் இது. ஓகேவா? கிராஸ்லேருந்து நெட்டை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். கிராஸுக்கும் நெட்டுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்கிறேன். நெட்டு அப்படின்னா கிராஸ்லேருந்து டெப்ரிஷியேஷனை மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? டெப்ரிஷியேஷனை நான் என்னன்னு சொல்லிட்டேன். சரியா? அப்போ கிராஸ்லேருந்து டெப்ரிஷியேஷனை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது?
நெட்டுன்ற வேல்யூ கிடைக்குது. அப்போ நெட்டுன்னா ஏதோ ஒரு விஷயம் மைனஸ் ஆகி வருதுன்றத கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போனா ஜிடிபி அப்படின்னா என்ன அப்படின்னா என்னது? ஜிடிபினா கிராஸ். அப்போ நெட்டு கண்டுபிடிக்கணும்னா என்டிபி. என்டிபி கண்டுபிடிக்கணும்னா ஜிடிபி மைனஸ் டெப்ரிசியேஷன். அதே போல் என்என்பி கண்டுபிடிக்கணும்னா ஜிஎன்பி மைனஸ் டெப்ரிசியேஷன். அதுதான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். என்டிபி என்டிபினா ஜிடிபி மைனஸ் டெப்ரிசியேஷன். நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா ஜிடிபியிலேருந்து தேய்மானத்தை மைனஸ் பண்ணணும். அதே போல் நிகர தேசிய உற்பத்தி அப்படின்னா ஜிஎன்பியிலேருந்து தேசிய அதாவது தேய்மானத்தை நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த என்என்பி கிடைக்குது பார்த்தீங்களா? இதுதான் முக்கியமானது. இதுதான் வந்து என்னது? தேசிய உண்மையான தேசிய வருமானம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரியா? இதுதான் அது வரைக்கும் ரொம்ப முக்கியம். ரியல் நேஷ்னல் இன்கம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஜிடிபினா என்ன, ஜிடிபி கால்குலேட் பண்ணுற மெத்தட்ஸை பற்றி பார்த்துருப்போம். அடுத்தது ஜிஎன்பினா என்ன, அடுத்தது டெப்ரிசியேஷன் என்ன, அடுத்தது என்டிபினா என்ன, என்என்பினா என்ன. இது வரைக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பலன் அடையணும் இல்லையா? ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்டில் இந்த நேஷ்னல் இன்கம் வீடியோவை நம்ம பார்ப்போம். தேங்க்யூங்க. தேங்க்யூ.